நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு நம்ம இன்னைக்கு ஒரு நிழலும் பொருளுமான ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போறோம். சகோதரர் சொன்னோனமாக பாடத்தினுடைய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா யோசுவா. யோசுவா அப்படின்னு சொல்லும்போது வேதத்துல வந்து பார்க்கும்போது அநேக யோசுவா இருக்கிறாங்க. அதுல குறிப்பிடும்படியா சொல்லும்போது வந்து பார்க்கும்போது ஆகாயில கூட ஒரு யோசுவா இருப்பாரு. அவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது சிறையிருப்புல இருந்து என்னது வந்தவர் அது. இப்போ நாம பார்க்கக்கூடிய யோசுவா யார் அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து பாத்தீங்கன்னா எகிப்துல இருந்து என்னது வந்தவர். இவர் வந்து பார்க்கும்போது விசுவாச வீர பட்டியல்ல இருக்கிறாரா? இப்ப விசுவாச வீரர் பட்டியல் இருக்குது இல்லைங்களா? அந்த விசுவாச வீர பட்டியல் எதுல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம படிப்போம். அதுல வந்து பார்க்கும்போது யோசுவாவுடைய பேர் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசுவாவுடைய பேர் வந்து அங்க என்ன பண்ணப்படாது, காணப்படாது. ஆனாலும் வந்து பார்க்கும்போது யோசுவா மூலமாக நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அங்க என்ன பண்ணப்படும், குறிப்பிடப்பட்டிருக்கும். வேணா நம்ம படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 30 படிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. சரி, விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில் அப்படின்னா இந்த ஒரு எரிகோவுடைய மதில் வந்து பார்க்கும்போது அது எப்படிப்பட்ட மதில்ன்றது நமக்கு தெரியும். அங்கதான் வந்து பார்க்கும்போது யார் குடியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகாப் அப்படின்ற ஒரு பெண்மணி கூட அங்க என்ன பண்ணாங்க, குடியிருந்தாங்க. அப்படின்னா ஒரு பட்டணத்து மேல வந்து பார்க்கும்போது ஒரு மதில் மேல ஒருத்தவங்க குடியிருக்கிறாங்கன்னா அந்த மதிலுடைய சுற்றளவு, அதனுடைய பரப்பளவு இதெல்லாம் எவ்வளவு பெருசா என்னது இருக்கும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதே வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜோஸ்வால படிக்கும்போது எப்படி கொடுக்கப்படுதுன்னா இஸ்ரேலுக்கு முன்பாக வந்து எரிகோ எப்படி இருந்துச்சுன்னா ஒரு அடைக்கப்பட்டனது. இவங்களால வந்து பார்க்கும்போது முன்னேறி செல்லாதபடிக்கு அந்த எரிகோ மதில் வந்து பாத்தீங்கன்னா அடைக்கப்பட்டது. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட அந்த ஒரு எரிகோ மதில வந்து பாத்தீங்கன்னா ஜோசுவா மூலமாக தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அதை என்ன பண்றாரு, ஒண்ணு இல்லாம ஒரு நிர்மூலமாக்கத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா தேவன் சொல்ற ஒரு விஷயத்துக்கு யோசுவா எப்படி இருந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே என்ன பண்ணி இருக்கிறாரு. அடுத்தது வந்து பார்க்கும்போது ஒரு கேள்வி கிடையாது யார்கிட்ட, ஆண்டவரே இது எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி யோசுவா அந்த இடத்துல என்ன பண்ணல, ஒரு கொஸ்டின்ல என்ன பண்ணல, வைக்கல. இப்ப மோசை கூட பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தேவனை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்பாரு. என்ன கேட்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பேருக்கு வந்து இறைச்சிக்கு எங்க நம்ம போறது இல்லைங்களா? ஆனா ஜோசு வந்து பார்க்கும்போது இவ்வளவு பெரிய பட்டணம், இவ்வளவு பெரிய மதில் சுவர், இது எப்படி விழுன்றத பத்தி தேவன்கிட்ட என்ன பண்ணல, கொஸ்டின் பண்ணல. தேவன் 7 நாள் என்ன பண்ணுங்க சுற்றி வாங்க, 7ஆவது நாள் வந்து பார்க்கும்போது 7 முறை என்ன பண்ணணும் சுற்றி வரணும்னு சொல்லும் போது அதை அப்படியே என்ன பண்றாரு அவரு செய்யறாரு. அப்ப அந்த அப்படின்னா என்ன ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம்னா யோசுவாவுக்குள் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம். அது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு விசுவாசம்லாம் என்னது கிடையாது. சரி, இப்ப யோசுவா அப்படின்னு சொல்லும் போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா எபிரேயர்ல இருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது யஸ்வா அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இப்ப யோசுவானா என்ன அர்த்தம்? யோசுவானா ரட்சகர் இல்லைங்களா? ரட்சிப்பு, ரட்சகர், தேவனுடைய ரட்சிப்பு அப்படிலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த யோசுவா அப்படின்ற பேர் வந்து பார்க்கும்போது இவருக்கு யார் அந்த பேரை வச்சது? இப்ப அவங்க பெற்றோர்கள் வச்சாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்க. என்னாகமும் 13ஆம் அதிகாரம் 8 படிங்க. என்னாகமும் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. பாருங்க, இவருடைய தகப்பன், இவருடைய பெற்றோர் வச்ச பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவங்களுடைய அப்பா பேர் என்ன? நூன் தான் இவங்க அப்பா பேரு. இவங்க அப்பா பேர் வச்ச பேர் என்னன்னு பார்க்கும்போது ஓசையா. ஓசையா தானே பிடிக்குது, ஓசையா. அடுத்து 16 படிக்கலாம் பாருங்க, வசனம் 16ஆம் வசனம். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரில்
நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். பாருங்க, யோசுவா அப்படின்ற ஒரு பேர் வந்து யாருதான் வச்சது அவருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்னது? ஓசையா. அப்ப மோசே தான் என்ன அப்படியே பேர் வைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஜோசுவா அப்படின்ட்டு என்ன பண்றாரு? பேர் வைக்கிறார். சரி, அப்ப இவரை குறித்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பா நம்ம பேசிக்ல கூட ஒரு கேள்வி கேட்போம். இப்போ நியாயாதிபதிகள் படிக்கிறோம் இல்லைங்களா? நியாயாதிபதிகள் புஸ்தகம். முதல் நியாயாதிபதி யார்? கடைசி நியாயாதிபதி யார் அப்படின்னு கேட்போம். முதல் நியாயாதிபதி யாரு? யோசுவா, சாமுவேல் அப்படின்னு படிப்போம். பேசிக்ல நம்ம அப்படிதான் என்ன பண்ணுவோம், நம்ம கொண்டு போவோம். ஆக்சுவலா வந்து பார்க்கும்போது இவர் முதல் நியாயாதிபதியா அப்படின்னா, இவர் முதல் நியாயாதிபதி அப்படின்றதுக்கு எங்கேயுமே என்ன கிடையாதுன்னா ரெக்கார்டெல்லாம் என்னது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நியாயாதிபதி காலம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே இவர் இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்றாரு? இவரு வழி நடத்துறாரு இல்லைங்களா? மோசே மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் யாரு அந்த வழிநடத்தக்கூடிய பொறுப்பு, அந்த தலைவராக இருந்து வழிநடத்தக்கூடிய பொறுப்பு யார் கையில வருது அப்படின்னு பார்க்கும்போது யோசுவா கையில வருது. ஆனா வந்து பார்க்கும்போது எப்போ வந்து தேவன் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார் அப்படின்றத நம்ம படிக்கலாம் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் யோசுவா காலம் மரித்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் பாகால என்ன பண்ணுவாங்க? வழிபட ஆரம்பிப்பாங்க. அப்பதான் தேவன் என்ன பண்ணுவாருன்னு பார்க்கும்போது இவங்களை வந்து பார்க்கும்போது புறஜாதி ராஜாக்கள் என்ன பண்ணுவாரு? ஒப்பு கொடுக்கும் போது இவங்களை மீட்பதற்காக ஃபர்ஸ்ட் நியாயாதிபதிகள் என்ன பண்ணுவாரு? ஏற்படுத்துவார். அதுல ஃபர்ஸ்ட் நியாயாதிபதி யாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா ஒத்னியேல் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? சொல்லப்பட்டிருக்கோம். அப்ப ஒத்னியேல் தான் வந்து பார்க்கும்போது நம்ம முதல் நியாயாதிபதியா என்ன பண்ணிக்கலாம்? எடுத்துக்கலாம். இதுல வந்து பார்க்கும்போது இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய என்னது? ஒரு பாடம். ஓகேங்களா? சரி, அதனால வந்து ஜோசுவா வந்து பார்க்கும்போது நம்ம பேசிக்கல அப்படிதான் என்ன பண்ணுவோம், நம்ம படிப்போம். ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து பார்க்கும்போது நம்ம யோசுவா குறித்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இப்போ யோசுவா குறித்து நம்ம நிறைய காரியங்களை படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஏன்னா இது ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இது ஒரு நிழலும் பொருளும் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் நிழல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவர் வந்து எங்க இருந்து வராரு அப்படின்னு பார்க்கும்போது எகிப்தினுடைய அடிமைத்தனத்துல என்ன பண்றாரு? இருக்கிற. அப்ப எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்றாருன்னா இப்ப எதை நோக்கி இவருடைய பிரயாணம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கானானை நோக்கி என்ன பண்ணுது? ஸ்டார்ட் ஆகுது. அப்ப எகிப்துல இருந்து வந்து பார்க்கும்போது மொத்தம் எத்தனை லட்சம் பேர் புறப்பட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது 6 லட்சம் புருஷர்கள். கடைசியா வந்து நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது கானானுக்குள் போனவர்கள் 2 புருஷர்கள் தான். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு காலேப்பு, இன்னொருத்தர் யாரு? ஜோசுவா. இல்லைங்களா? அப்படின்னா அந்த 2 பேர் மட்டும் தான் எங்க போயிருக்கிறாங்க? கானானுக்குள்ள போயிருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா இந்த எகிப்திலிருந்து கானானுக்குள்ள போறதுக்கு இந்த யோசுவா எடுத்துக்கொண்ட ரிஸ்க் இல்லைங்களா? முயற்சி பாருங்க. மோசே கூட இவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னு நம்ம பார்ப்போம்னா அவரால் கூட எங்க போக முடியல? கானானுக்குள்ள போக முடியல. ஆனா யோசுவா என்ன பண்ணிட்டாரு? போயிட்டார் இல்லைங்களா? அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது முற்றிலுமாக இவர் வந்து யாரை அவர் சார்ந்து வாழ்ந்தார் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் தான் இவருக்கு எல்லாமே இல்லைங்களா? தேவன் ஒரு விஷயத்த சொல்லிட்டா அப்படியே என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அப்படியே நம்புவார், அப்படியே விசுவாசிப்பாரு. இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? தேவன் வந்து இப்போ ரொம்ப ஒருத்தங்க மேல ஒரு எஜமான் மேல ஒருத்தங்க ஒரு வேலைக்காரன் விசுவாசமா இருக்கிறான்னா ஒரு பெரிய மலையில இருந்து கீழே குதின்னா என்ன பண்றாங்க? குதிச்சுருவாங்க இல்லையா? அதே மாதிரி யோசுவா என்னன்னா தேவன் என்ன சொன்னாலும் அப்படியே கண்ணை மூடி என்ன பண்ணுவார் தெரியுங்களா? கீழ்ப்படிவார். அப்படி ஒரு கீழ்ப்படிதல் அவருக்குள்ள இருந்ததுனாலதான் அவர் எங்க போனார் அப்படின்னு பாக்குறோம்னா எகிப்துல இருந்து அவருடைய பிரயாணம் ஸ்டார்ட் ஆனாலும் அவர் எங்க போயிட்டாருன்னு பார்க்கும்போது கானானுக்குள்ள போயிட்டாரு. ஆனா கானானுக்குள்ள போகும்போது அவரு சாதாரண ஒரு இஸ்ரேல் ஒரு மெம்பர் சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு சாதாரண ஒரு விசுவாசம் மாதிரி எல்லாம் என்ன பண்ணல போல. அந்த கானானுக்குள்ள போகும்போது அவர் எப்படி போறாருன்னா எல்லா ஜனங்களையும் வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவனா என்ன பண்றாரு? உள்ள போறது பாரு. அப்படின்னு அவரு புறப்படக்கூடிய சொல்றோம் இல்லையா? ஆரம்பம் அற்பமா இருக்குது, ஆனா முடிவு எப்படி அப்படின்னா யோசுவாவுடைய நீங்க ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாலாம் என்ன பண்ண முடியாது, அவரை பத்தி நம்ம பார்க்க முடியாது. அவரு பத்தி ரொம்ப ஃபேமஸாவும் அங்க என்ன பண்ண முடியாது ஆரம்பத்துல சொல்லப்படுது. ஆனா போக போக பார்க்கும்போது அவருடைய விசுவாசத்தினுடைய ஒரு வைராக்கியம்
மிகப்பெரிய இடத்துல அவர் என்ன பண்ணணும்னா கொண்டுட்டு போய் நிறுத்திரும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப இதுல நம்ம என்ன ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அந்த ஒரு கானானுக்குள்ள போகக்கூடிய ஒரு விஷயம், இப்ப நம்ம சொல்றோம் அந்த கானான் பரலோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அப்ப அந்த ஒரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஓட்டமானது சாதாரணமா என்ன பண்ணப்படலாம், ஆரம்பிக்கப்படலாம். அது வந்து பார்க்கும்போது ஒரு அற்பமா கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். யாருடைய பார்வையில் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய சுற்றி இருக்கிற பார்வையிலும் இருக்கலாம். நம்முடைய பார்வையிலும் அப்படி என்ன பண்ணப்படலாம், காணப்படலாம். ஆனா நம்மளுடைய விசுவாசத்தை எந்த அளவுக்கு நம்ம வந்து தேவனுக்கு வந்து கீழ்ப்படுகிறோமோ அதை வந்து தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனாலதான் நம்ம என்ன ஒரு வசனம் படிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை கனம் பண்ணுகிறவர்களே நானும் என்ன பண்ணுவேன், கனம் பண்ணுவேன் அப்படின்னா. ஜோசுவா வந்து பார்க்கும்போது தேவனை கனம் பண்ணினார், தேவன் அவரை என்ன பண்ணாருன்னா உயர்த்தினார். அதனாலதான் வசனம் என்ன பண்ண, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, அடங்கிருங்கள். அப்படின்னா என்ன ஒரு விஷயம் இதுல முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது, அடங்கி இருக்கிறது தான் ரொம்ப என்னது முக்கியமான காரியம் அப்படின்றத பாக்குறோம். அப்படின்னா இவர் வந்து எங்க இருந்து தன்னுடைய பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்றாருன்னு பார்க்கும்போது, எகிப்துல இருந்து என்ன பண்றாரு, கானானை நோக்கி தன்னுடைய பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்றத பாக்குறோம். அடுத்து வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இவருடைய சொல்லுவாங்க இல்லையா, அது என்னது அறிமுகம். இவருடைய அறிமுகம் வந்து ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிக்கலாம் பாருங்க, யாத்ரா 17:8. யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 17:8. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அமலேக்கியர் வந்து ரெகிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். சரி, இந்த ஒரு சம்பவம் வந்து நம்ம படித்த ஒரு காரியங்கள் தான். அதனால வந்து பழைய ஏற்பாடு அப்படின்னு, அதுவும் குறிப்பா யாத்ராகமம் என்ன அவ்வளோன்னு எடுத்துட்டோம்னா, சம்பவம் எல்லாமே அப்படியே நம்மளுடைய மனக்கண்கள் என்ன பண்ண முடியாது ஓடும். பிரதர் இதை இந்த ஒரு வசனம் இதுதான் சம்பவம்ன்றது நமக்கு என்னது தெரிஞ்சிடும். சரி, அதனால வந்து பார்க்கும்போது நம்ம நேரடியா என்ன பண்ணலாம் பாருங்க. இந்த இடத்துல ரவி தீவு இருக்குது இல்லையா, அந்த தீவை வந்து இவங்க கடக்கும் போது, அந்த இடத்துக்கிட்ட வரும்போது யார் இவங்களுக்கு எதிர்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அமலேக்கியர். இப்ப இந்த அமலேக்கியரை குறித்து நம்ம படிக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து பார்க்கும்போது யுத்த புருஷர் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா போய் நிற்கிறாங்க. இவங்க வந்து பார்க்கும்போது பின்பக்கமா வந்து என்ன பண்றாங்க, தாக்குறாங்க. யாரை தாக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதுல வந்து பார்க்கும்போது விடாய்த்தவர்கள், அதுக்கப்புறம் பலவீனர் இல்லைங்களா. அப்ப இவங்களை வந்து பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பின்னால வந்து என்னது தாக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பாக்குறோம். படிக்கலாம் பாருங்க, உபாகம் 25ஆம் அதிகாரம் 17-18. 25. கொஞ்சம் கஷ்டம் தான் இன்னைக்கு, ஏன்னா இப்படி இல்ல. 15ஆம் அதிகாரம் 25 சிஸ்டர். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்குக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. பாருங்க, இந்த அமலேக்கியரை குறித்து நாம் படிக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இல்லைங்களா. அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவன் இவர்களை என்ன பண்றாருன்னா வழிநடத்தி கொண்டு வராரு. இவங்களுடைய புறப்படுதலே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய தேசத்தார்கள்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு திகிலையும் ஒரு பயத்தை என்னது கொண்டு வருது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, மிகப்பெரிய ராஜ்யம் எகிப்தே என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் சுத்தமா என்ன பண்ணிட்டாரு, சிவந்த சமுத்திரத்துல அழிச்சிட்டாரு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது யாரு கேள்விப்பட்டிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது, அமலேக்கர் என்ன பண்ண வைப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்படி கேள்விப்பட்டும் இவங்களுக்கு முன்னால வந்து யாராலையும் என்ன பண்ண முடியாது, நிற்க
முடியாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் இவர்களோட என்ன பண்றாரு, இருக்கிறாரு. குறிப்பா வந்து பார்க்கும்போது தேவன் இவர்கள் பக்கம் இருக்கிறார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் தான் இவங்களை என்ன பண்ணி இருக்கிறாரு, தெரிந்து கொண்டு இருக்கிறார் இல்லைங்களா? அப்ப தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சிரேஷ்ட புத்திரர்கள். அப்ப இந்த ஜனங்களை வந்து பார்க்கும்போது இந்த அமலேக்கரை குறித்து சொல்லும்போதுன்னா தேவனுக்கு பயப்படாமல் இல்லைங்களா? அப்படின்னா இந்த அமலேக்கர் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனுக்கு என்ன பண்றது இல்ல, பயப்படுறது இல்ல. அப்படின்னா இதுல நம்ம என்ன ஒரு விஷயத்த இங்க குறிப்பிடுறாங்க புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இப்ப வந்து பார்க்கும்போது எக்லிஷாக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க தேவனோடு வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே யார் தெரியுங்களா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படின்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்க ஒரு வேலை வந்து பார்க்கும்போது விடாய்த்து இருக்கலாம், பலவீனரா இருக்கலாம், இளைத்து போனவர்களா என்ன பண்ணலாம், காணப்படலாம். ஆனால் அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அப்படின்னா அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு என்னதான் வந்து கொடுக்கணும் மற்றவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கனத்தை தான் என்ன பண்ணணும், உங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு என்று ஒரு மரியாதை என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது வெட்டக்கூடிய ஒரு வேலையை என்ன பண்ணக்கூடாது, வெட்டுறதுன்னா எதாலதான் வெட்டுறது, பட்டயத்தினாலதான் என்ன பண்ண முடியும். பட்டயத்தினால வெட்டினா என்ன பண்றது, காயம் உண்டாகும் இல்லைங்களா? அப்ப காயப்படுத்தக்கூடிய ஒரு வேலைய ஒரு புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டிக்கு என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இது வந்து பார்க்கும்போது தேவன் விரும்புறாரா அப்படின்னா தேவன் இதை என்ன பண்றது இல்ல. அப்படி நம்ம பண்றோம், அப்படி செய்யறாங்க அப்படின்னா அங்க என்ன சொல்லப்படுதுன்னா அமலேக்கர் வந்து பார்க்கும்போது தேவனுக்கு என்ன பண்ணலையா, பயப்படல. அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பேசக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது என்ன தெரியுமா, தேவனுக்கு என்ன பண்றது இல்ல, பயப்படாத காரியம். அப்படின்னா தேவனுக்கு பயப்படலைன்னா அது யாருடைய கேரக்டர், யாருடைய குணலட்சணம் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா அமலேக்கருடைய வேலை. ஒரு வேலை வந்து பார்க்கும்போது அது தேவனுடைய பிள்ளைகளுடைய மத்தியில இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள யார் இருக்கிறா அப்படின்னு பாக்குறோம்னா அமலேக்கர் என்ன பண்றாங்க, உள்ள இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப இந்த ஒரு காரியத்தை வந்து தான் யார் செய்யறா அப்படின்னு பார்க்கும்போது அமலேக்கர் பண்றாங்க. இப்படி அமலேக்கர் பண்ணும் பொழுது உடனே அங்க தேவன் என்ன பண்றாருன்னா யுத்தத்தை என்ன பண்றாரு, யாருக்கு விரோதமா யுத்தத்தை ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அமலேக்கர்களுக்கு விரோதமா என்னது யுத்தத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப அந்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணும் போது அதுக்கு வந்து தலைமை வகிக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஜோஸ்வாட்ட தான் வந்து பார்க்கும்போது தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஒரு பொறுப்பை என்ன பண்றாரு, கொடுக்கறது நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம். அப்படின்னா யோசுவா வந்து பொறுப்பை பெற்றுக்கொண்டாரு. யுத்தத்துல வந்து பார்க்கும்போது ஜெயிச்சார் இல்லையா? எப்படி ஜெயிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசே கூட என்ன பண்ணாரு, இந்த மோசே கூட இருந்ததுனால அந்த இடத்துல வெற்றி யாருக்கு கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது ஜோசுவா கிடைச்சது. இப்ப மோசே என்ன பண்ணாரு, கோலை என்ன பண்ணாரு, உயர்த்தி பிடிச்சார். அப்படி உயர்த்தி பிடித்ததுனால யாருக்கு வெற்றி கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது ஜோசுவாவுக்கு என்னது வெற்றி கிடைச்சது. அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஜோசுவா மூலமாக கிடைக்க அந்த வெற்றி, அமலேக்கரை எதிர்த்து அந்த ஒரு வெற்றியை கொண்டு செய்யறாரு இல்லையா, அதுக்கு முக்கிய காரணமே யார் அப்படின்னு பார்க்கும்போது மோசே இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துலதான் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யார் அறிமுகமாகறா அப்படின்னு பார்க்கும்போது ஜோசுவா என்ன பண்றாரு, அறிமுகமாகறாரு. அறிமுகமாகும் போது அவருக்கு யாருக்கு விரோதமாக அங்க ஒரு சண்டை நடக்குதுன்னு பார்க்கும்போது அமலேக்கர்களுக்கு விரோதமா என்ன பண்றாரு, சண்டை நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இந்த ஜோசுவாவை குறித்து நம்ம படிக்கும் பொழுது இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் மேல ரொம்ப அதிக பிரியம், எகிப்துல இருந்து என்னது புறப்பட்டு வந்தாங்க இல்லையா, மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க, 6 லட்சம் புருஷர்கள் வந்தாரு. அதுல வந்து இவருக்கு ரொம்ப பிடித்தமானவர் யார் தெரியுமா, மோசே தான். யாருக்கு ரொம்ப பிடிக்கும், ஆமா, மோசே எங்க போனாலும் யார் கூட இருப்பா தெரியுமா, ஜோசுவா கூட இருப்பாரு. ஆனா ஜோசுவா இருந்த மாதிரியே நிறைய இடத்துல என்ன பண்ணக்கூடாது, காணப்படாது. ஆனா ஜோசுவா என்ன பண்ணுவாருன்னா மோசே கூட என்ன பண்ணுவாரு, இருப்பாரு. இப்ப இந்த புறப்பட்டு வந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த எகிப்துல இருந்து புறப்பட்டு வந்தாங்க இல்லையா, கூட யாரும் வந்தாங்க தெரியுங்களா, அந்நியர், அந்த புறஜாதிகள் என்ன பண்ணாங்க, கூட வந்தாங்க. அப்படி கூட வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது
இந்த ஜனங்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்தாங்கன்னா, இடரல் உண்டாக்கக்கூடிய காரியங்கள் என்ன பண்ணாங்க, செய்தாங்க. அதை குறித்து கூட நம்ம படிக்கலாம் பாருங்க. என்னாகும் 11ஆம் அதிகாரம் 4 படி. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இச்சை யாருக்குள்ள வந்துச்சுன்னா அந்நிய ஜனங்களுக்கு வந்துச்சு. அடுத்தது அந்த ஒரு அட்டாக் யார தாக்குது, அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டா திரும்பவும் என்னது அழுது. அப்படின்னா ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறாங்க, அழுது இருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இறைச்சிக்காக என்னது அழுது. அதனாலதான் என்ன ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைச்சிக்காக அழுத ஒரே ஜனம் யாரு அப்படின்னு பார்க்கும்போது யாருதான், இஸ்ரேல் ஜனம். அப்ப என்ன ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஜனங்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது இவங்களுக்குள்ள இச்சை என்ன ஆயிடுச்சு, உருவாயிடுச்சு. அப்படின்னா ஆவிக்குரிய ஜனங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமா? ஆவிக்குரிய ஜனங்கள் அப்படின்னா ஆவிக்குரிய ஜனங்கள் மத்தியிலையும் என்ன இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்தது எல்லாமே யாருடைய லைஃப்ல அப்ளை ஆகும்னா, ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணும், அப்ளை ஆகும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆவிக்குரிய ஜனங்கள் மத்தியில என்ன இருக்குன்னா இந்த ஒரு இச்சை. இவங்க ஆவிக்குரியவர்கள் தான். யார் இவங்க? திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா மாம்சத்துக்குரியவர்கள் என்ன பண்றாங்க, மாறிடுவாங்க. யாரு? சரி, இங்க யாரும் கிடையாது இல்லையா? சரி, எப்படி நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம யாரை பார்க்கலாம்னா பேதுரு என்ன பண்ணலாம், பார்க்கலாம். உடனே தேவனுடைய ஆவி அவருக்குள்ள இருக்கும்போது அவர் உடனே என்ன பண்ணுவாருன்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல வந்து பார்க்கும்போது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி ஆயிட்டு தெரியுங்களா? ஆமா, ஏசுக்கு சொல்லுவார் அப்பாலே போ அதனை. அப்படின்னா என்னன்னா, அப்படி என்னது இப்படியே இருக்கிறது அப்படியே இருக்கிற ஒரு விஷயம். அதனாலதான் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது இருமனம் உள்ளவர்கள் இல்லைங்களா? அப்படின்னா அந்த இருமனம் அப்படின்றது என்னன்னு பார்க்கும்போது உலகத்திலயும் இருப்பாங்க, ஆவிக்குரிய விஷயத்திலயும் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அப்ப வசனம் நமக்கு என்னதான் புரிய வைக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரி டபுள் மைண்ட் என்ன பண்ணக்கூடாது, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க கூடாது. இது வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னது இருந்தது. இந்த ஒரு மைண்ட் இருந்ததுனால நீங்க அந்த ஒரு 11ஆம் அதிகாரத்தை தொடர்ச்சியா நீங்க படிச்சு பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, மோசே போய் என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அந்த இடத்துல. யார? மோசைய வழிநடத்தக்கூடிய மோசைய ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவாங்க. யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்கள். மோசே போய் சொன்னார், ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் நானா என்னது பெத்தேன் இல்லைங்களா? அப்ப இவங்களெல்லாம் நான் வந்து தூக்கி சுமந்து வர்றதுக்கு இவங்களை நான் என்ன தெப்பம் தரிச்சனா அப்படின்ற மாதிரி என்ன பண்றோம்னா ரொம்ப வெக்ஸாகி தேவனே என்ன பண்ணுவாரு, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாரு. என்னால் இந்த பாரத்தை என்ன பண்ண முடியாது, சுமக்க முடியாது அப்படின்னும் போது தேவன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு 70 பேர் என்ன பண்ணுவாரு, நியமிப்பார். அந்த 70 பேர் என்னன்னா உன்னுடைய ஆவி அவங்களுக்கு என்ன பண்ணு கொடு அப்படின்னா அந்த 70 பேருக்கும் வந்து பார்க்கும்போது தேவன் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஆவி என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. அது குறித்து நம்ம படிக்கலாம் பாருங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 28, 25 இருந்து படிக்கலாம். என்னாகும் 11ஆம் அதிகாரம் 25 இருந்து படிக்கலாம். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவருடைய பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கியது மாத்திரத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். சரி, அதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் என்னது இல்ல, 2 பேர் எங்க இருக்கிறாங்கன்னா பாளையத்துல என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆனா ஏற்கனவே அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இந்த 70 பேர் வந்து 70 பேர்ல இவங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க, முன்குறிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா வந்து பார்க்கும்போது மோசே அந்த ஒரு ஆவி அவங்க மேல இறங்கும் போது மோசே கிட்ட அவங்க 2 பேர் என்ன பண்ணல இல்ல. எங்க இருக்கிறாங்க, அவங்க பாளையத்துல இருக்கிறாங்க. அப்படி பாளையத்துல இருக்கிற அவங்களும் என்ன பண்றாங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது இந்த ஒரு செய்தி வந்து யாருக்கு வருதுன்னு பார்க்கும்போது மோசைக்கு என்னது
வருது. மோசைக்கு வரும்போது அந்த இடத்துல யாரு இருக்கிறான்னா ஜோசு என்ன பண்றாரு இருக்கிறாரு. படிக்கலாம் பாருங்க, 28, 29. 28ஆம் வசனம். உடனே மோசேயிடத்தில் உள்ள வாலிபர் ஒருவனும் அவருடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனாகிய யோசுவா பிரத்யுத்தரமாக, என் ஆண்டவராகிய மோசேயே அவர்களை தடை பண்ணும் என்றான். பாருங்க, அவர் எங்க என்ன பண்ணுங்க, தடை பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றாரு? யாரு பேசணும்னாலும் எங்கதான் பேசணும்? உங்க எதுக்குதான் என்ன பண்ணணும், பேசணும். அவங்க எப்படி தனியா என்ன பண்றது அப்படின்னா என்ன ஒரு விஷயத்த இந்த இடத்துல நம்ம பார்க்கலன்னா, இந்த ஜோசை வந்து பார்க்கும்போது மோசே மேல என்னது கொண்டிருந்த அந்த ஒரு வைராக்கியம் இல்லைங்களா, அவ்வளவு ஒரு பிரியம் யாருக்கு இருக்குதுன்னு பார்க்கும்போது, அதனாலதான் வசனம் என்ன சொல்றதுன்னா, யோசுவா வந்து யாருன்னு பார்க்கும்போது மோசேயின் ஊழியக்காரன். அந்த 29 படிங்க சிஸ்டர். 29ஆம் வசனம். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் தீர்க்கதரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றார். சரி, நலமா இருக்குமே என்றார் இல்லைங்களா. அப்ப இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது யோசுவா குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மோசேயின் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இந்த இடத்துல ஒரு மோசே ஒரு விஷயத்த சொல்லுவார். அந்த 2 பேரு தீர்க்கதரிசனம் என்ன பண்றாங்க சொல்றாங்க, அவங்களை நீங்க என்ன பண்ணுங்க, தடை பண்ணுங்க. ஆனா மோசே என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரு மேலேயும் தேவனுடைய ஆவி இறங்கினா எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இப்ப சொன்னாரு, ஆனா மோசையினுடைய விருப்பம் நிறைவேறுமா? மோசையினுடைய விருப்பம் நிறைவேறுமா? சரி, நிறைவேறும் இல்லைங்களா. எப்ப நிறைவேறும்னா, இப்ப என்ன பண்ணது, அப்ப இப்ப வந்து பார்க்கும்போது நம்ம யோயல்ல படிக்கிற மாதிரி தேவன் தம்முடைய ஆவியை யார் மேல மட்டும்தான் ஊத்துறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சுவிசேஷ யுகத்துல அவருடைய ஊழியக்காரர்கள் மேலதான் என்ன பண்றாரு, ஊற்றுறார். ஏன் ஊத்துறார் அப்படின்றதுக்கு இங்க நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்னு பார்க்கும்போது, எல்லாரும் யார மாதிரி இருக்கணும்னா, மோசேட்ட இருக்கிற அந்த ஆவிதான் யார் மேல தேவன் கொடுக்கிறாரு, 70 பேர் மேலே என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு இல்லைங்களா. அப்படின்னா எல்லாரும் எப்படி இருக்கணும், மோசேக்குள்ள என்ன ஒரு சிந்தை இருக்குதோ அதே சிந்தை யாருக்கும் இருக்கணும், 70 பேருக்கும் இருக்கணும் இல்லைங்களா. அப்ப அதுக்காக தான் எதை கொடுக்கிறாரு, ஆவி என்ன பண்ண. அப்படின்னா இந்த சுவிசேஷத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கு மட்டும் தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கிறாருன்னா காரணம் என்னன்னு பார்க்கும்போது, எல்லாருமே வந்து பார்க்கும்போது கிறிஸ்து மாதிரி என்ன பண்ணணும், அவங்க சிந்திக்கிறது, அவங்க பேசுறது, அவங்க செயல்படுறது, அவங்க நடக்கிறது எல்லாமே யார மாதிரி இருக்கணும்னா, அந்த ஆவியை பெற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை மாதிரி என்ன பண்ணணும், செயல்படணும். இதுக்காக தான் தேவன் என்ன பண்றாருன்னா ஆவி என்ன பண்றாரு. அப்ப வந்து பார்க்கும்போது 1000 ஆண்டு அரசத்தில் வந்து பார்க்கும்போது மாம்சமான யாவர் மேல் என்ன பண்ண போறாரு, ஆவியை ஊற்றுவாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி வந்து பார்க்கும்போது மோசே வந்து பாத்தீங்கன்னா சீனாய் மலைக்கு போறாரு இல்லையா. சீனாய் மலைக்கு போகும்போது கூட யார் தான் போனார் தெரியுமா, ஜோசுவா தான் போனார். ஆரோனை கூட தேவன் என்ன பண்றாரு தெரியுங்களா, கீழே என்ன பண்ணுங்க, இது வேணா படிக்கலாம் பாருங்க. யாத்திராகம் 24ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் பாருங்க. யாத்திராகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்தில் இருந்து பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. பாருங்க, இப்ப ஆரோனுடைய பிள்ளைகள் அந்த 70 பேரு யாரும் என்ன பண்ணக்கூடாது, சமீபித்து வரக்கூடாது. மோசே மட்டும் என்ன பண்ணலாம்னா சமீபத்தை என்ன பண்ணலாம், வரலாம். அதே வந்து 12-14 வரைக்கும் படிங்க. 12ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மலையில் மேல போகும்போது யார கூட இட்டுன்னு போறாரு, மேல இட்டுன்னு போறாரு. ஆனா வந்து பார்க்கும்போது அந்த கற்பலகை கொடுக்குற இடத்து வரைக்கும் இட்டு போனாருன்றது நமக்கு என்னது தெரியாது. ஆனா வந்து பார்க்கும்போது மோசே வந்து பார்க்கும்போது ஜோசுவா என்ன பண்றாரு, கூடையே என்ன பண்றாரு மேல பாரு. தேவனே சொல்றாரு, ஜோசுவா என்ன பண்ணு மேல கூப்பிட்டுக்கிட்டு
இதை குறித்து கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 17-18 படி இவங்க போயிட்டு வரதுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பார்க்கும்போது மோசைக்கு என்ன ஆச்சுன்னு என்ன பண்ணல தெரியல அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விக்கிரக வழிபாட்டுகள் என்ன பண்றாங்க போயிடுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது மோசே என்ன சொல்றாரு பாருங்க, 17 படி. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனங்கள் முதல். ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயதொனியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயதொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். சரி, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது. அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம அதிகமா போறது இல்ல. எந்த ஒரு காரியத்துக்காக இதை நம்ம பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசே கூடவே தொடர்ந்து யார் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது யார் பிரயாணம் பண்றா? ஜோசுவா இல்லைங்களா? கடைசி வரைக்கும் ஜோசுவா வந்து பார்க்கும்போது அவரு தனியா என்ன பண்ணவரு இல்ல, அவர் யார் கூடயே தான் இருக்கிறாருன்னு பார்க்கும்போது மோசே கூடயே என்ன பண்றாரு, தொடர்ந்து அவர் பிரயாணம் பண்றது நம்ம பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் செய்யறாங்க இல்லையா? ஆசரிப்பு கூடாரம், இந்த ஆசரிப்பு கூடாரம் வந்து தேவன் என்ன பண்றாருன்னா மோசேக்கு என்ன பண்றாரு சொல்லிடுவார், இப்படி எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணணும் செய்யணும்னு சொல்லிடுவார். ஆனா ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பணிமுட்டுகளுடைய வேலைகள் செய்யும் பொழுது கூட மோசே கூடயே இருந்தாரான்றதுக்கு ஒன்னும் ரெக்கார்ட் எல்லாம் என்னது கிடையாது. ஆனா வந்து பார்க்கும்போது யார் கூடவே இருந்திருக்கிறா தெரியுமா? ஜோசுவா என்ன பண்ணி இருக்கிறாருன்னா கூட இருந்திருக்கிறார். படிக்கலாம் பாருங்க, யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயுடன் முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பாருங்க, நூனின் குமாரன் மோசேயுடைய பணிவிடைக்காரன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அப்படின்னா ஜோசுவா எங்கதான் இருந்திருக்கிறாரு? ஆசரிப்பு கூடாரம் அது பக்கத்திலேதான் யாரு இருந்திருக்கிறா தெரியுமா? ஜோசுவா என்ன பண்ணி இருக்கிறாரு இருந்திருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். கடைசியா வந்து பார்க்கும்போது மோசே மரணம் அடையறதுக்கு முன்னாடி தேவன் வந்து பார்க்கும்போது மோசே பார்த்து என்ன சொல்றாருன்னா, என்னாகும் 27ஆம் அதிகாரம் 12ல இருந்து படிக்கலாம் பாருங்க. என்னாகும் 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த அபாரிம் மலையில் ஏறி நான் கொடுத்த தேசத்தை பார். நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனங்களிடத்தில் சேர்க்கப்படுவாய். சபையார் வாக்குத்தத்தம் பண்ணின சீன் வனாந்திரத்தில் தண்ணீர் கடுத்த விஷயத்தில் அவர்கள் 15ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார். ஏற்படுத்த வேண்டும் என்றார். அப்படின்னா மோசையினுடைய ஸ்தானத்துல அந்த இடத்துல தேவன் யாரை ஏற்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரை ஏற்படுத்துறாரு? ஜோசுவா என்ன பண்றாரு ஏற்படுத்துறத பாக்குறோம். 23 படிக்கும். 23ஆம் வசனம். அவன் மேல் தன் கையை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். சரி, கட்டளை கொடுத்தான். என்னன்னா உன்னுடைய கணத்துல கொஞ்சம் அவனுக்கு என்ன பண்ணு, அந்த ஒரு அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா உன்னுடைய கணத்துல கொஞ்சம் அவனுக்கு என்ன பண்ணு கொடுன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இப்ப மோசே என்ன பண்ணுவாருன்னா ஜோசுவா மேல தன்னுடைய கைகளை வச்சு அவரை வந்து பார்க்கும்போது தன்னுடைய கணத்தை அவருக்கு என்ன பண்றாரு கொடுக்குறாரு. அப்ப மோசைக்கு இருந்த கணம் யார் கிடையாது தெரியுது இல்லையா? ஜோசுவா கிடையாது. அப்படின்னா இவருக்கு இருந்த கணத்துல கொஞ்சம் யாரு கிடைக்குது? ஜோசுவாவுக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜோசுவாவை குறித்து சொல்லப்பட்ட சில இன்ஃபர்மேஷன். இதுல வந்து நமக்கு என்ன ஒரு பாடம், இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன படிப்போம், முன்பு எழுதினவர்கள் எல்லாம் நமக்கு எப்படி இருக்குது? இஷ்டாந்திரங்களா இருக்குது. அது ஒரு போதனையா நமக்கு என்னது
இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா மோசே யாருக்கு அடையாளமா நம்ம எடுத்துக்கலாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது நமக்காக என்ன பண்றாரு? பரிந்து பேசுகிறாரோ, மோசே வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்காக என்ன பண்றாரு? பரிந்து பேசுறாரு அப்படின்னு பாக்குறோம். இதை குறித்து 1 யோவான் 2:1 கூட சொல்லப்பட்டிருக்கு. படிக்க தேவையில்ல, குறிச்சு வச்சுக்கலாம். அப்படின்னா மோசே யாருக்கு அடையாளம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு. அப்படின்னா ஜோசுவா யாருக்கு அடையாளம்? இவர் வந்து பார்க்கும்போது எகிப்துல இருந்து எங்க போறதுக்காக வந்திருக்கிறாரு? கானானுக்காக போக வந்திருக்கிறார். அப்படின்னா ஜோசுவா யாருக்கு அடையாளம்னு பார்க்கும்போது சபைக்கு எப்படி இருக்கிறாரு? இவரு அடையாளமா இருக்கிறாரு. அப்ப சபை வகுப்பார் தான். நான் இப்போ யாரு சபை வகுப்பார்? நம்ம தானா? சரி, அப்ப இந்த சபை வகுப்பார் எங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உலகத்திலிருந்து என்ன பண்ணிப்பட்டிருக்கிறாங்க? தேர்ந்தெடுக்கப்பட்டு இவங்க எங்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பரம கானான். அப்படின்னா பரலோகத்துக்கு போறாங்க. யாரை பின்பற்றி போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது யாரதான் பின்பற்றணும் பாருங்க. ஒட்டுமொத்த எகிப்து ஜனங்கள், எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் புறப்பட்டு இருந்தாலும் அவங்க வந்து யாரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் தெரியுங்களா? மோசையை தான் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். மோசே என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் என்ன பண்ணணும்? கேட்கணும். இவங்களா ஒரு விஷயத்தை செய்வதற்கு இவங்களுக்கு என்ன கிடையாது தெரியுங்களா? ரைட்ஸ் கிடையாது. இவங்களா ஒரு விஷயத்தை செய்யறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? மோசையோட இவங்க யாரு? இவங்க பெரிய ஆள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ ஒருத்தவங்க பின்பற்ற வந்துட்டு இவங்க வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்லாத ஒரு விஷயத்த வந்து செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்க. சபை வகுப்பார் பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இயேசுக்கு தெரியாத விஷயம் எல்லாம் யாருக்கு தெரியுதுன்னு அர்த்தம். இவங்களுக்கு தெரியும். அப்படின்னா யாரோட இவங்க பெரிய ஆள் ஆயிடுறாங்க? அப்படின்னா என்ன ஒரு விஷயம் தெரியுமா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். அப்படின்னா விரும்பிட்டுனா இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு சொல்றாரோ அதனாலதான் வசனம் படிக்கிறோம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம், ஆனா எல்லாமே பண்ணிட்டு அது வந்து தேவனுடைய சித்தத்தின்படிதான் நம்ம செஞ்சோமான்ட்டு நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். தேவனுடைய வசனம் அதற்கு சப்போர்ட் பண்ணதான் பார்க்கணும். அதை விட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு முடிவை எடுத்துட்டு இது வந்து தேவனுடைய சித்தம் அப்படின்ற என்ன பண்ணக்கூடாது, சொல்ல கூடாது இல்லைங்களா? ஏன் அப்படின்னா இப்ப வந்து யோபு புஸ்தகம் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிருக்கிறோம், பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சரி, இதை குறித்து ரசல் பிரதர் என்ன ஒரு விஷயம் சொல்லுவாருன்னா, நம்ம எல்லா வசனத்துக்கும் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ஆவிக்குரிய அர்த்தம் எடுப்போம். எல்லாம் இப்ப பைபிள் வந்து 31,100 வசனங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய வசனங்கள் எடுக்க முடியுமா? என்ன ஒரு கோட் பண்றாருன்னா, யோபு புஸ்தகத்துல வந்து பார்க்கும்போது 4 சிநேகிதர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நிறைய விஷயங்களை வந்து உலக ஞானத்தை என்ன பண்ணி இருக்கிறாங்க. அப்ப உலக ஞானத்துக்கெல்லாம் நீங்க எதை கொண்டு வராதீங்க தெரியுங்களா, ஆவிக்குரிய என்னன்னா வசனத்தை வந்து பார்க்கும்போது எடுக்கலாம், தேவையானதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். எல்லாத்துக்கும் நம்ம எதை பார்த்துடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது எப்படின்னா நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து என்ன பண்றது, கண்டம் பண்றதுக்கு ஒருத்தவங்களை வந்து என்னது இப்ப எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்க்கும்போது தேவனுடைய வசனத்தோட என்ன பண்ணக்கூடாது தெரியுங்களா, விளையாட கூடாது. வசனத்துக்கு என்ன அர்த்தமோ அதை மட்டும் என்ன பண்ணணும் சொல்லணும் இல்லைங்களா? அப்ப அதை தான் அங்க வந்து பார்க்கும்போது பிரதர் கோட் பண்றது நான் பாக்குறோம். ஏன் இந்த விஷயத்த நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஒருத்தவங்க பின்பற்ற வந்துட்டா கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை தான் என்ன பண்ணணும். நமக்குன்னு எந்த விதமான சுய சித்தம் என்ன பண்ணக்கூடாது, சுய சித்தம் இருக்கக்கூடாது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தை செஞ்சாருன்னா அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் செய்யணும். நமக்கு வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி மாடல் ரோல் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு எந்த சகோதரனும் யாருமே என்னது மாடல் ரோல்லாம் கிடையாது. கிறிஸ்துவை பின்பற்றுங்க இல்லைங்களா? அப்போ ஒருத்தவங்க சொல்ற விஷயங்கள் வந்து அது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துதா, தேவனை மகிமைப்படுத்துதா, அவங்க சொல்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாம், அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம கீழ்ப்படிக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்படின்னா வந்து பார்க்கும்போது ஜோசுவா யாருக்கு அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபைக்கு எப்படி இருக்கிறாரு, அடையாளமா இருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு மோசே வந்து பார்க்கும்போது பேர் வைக்கிறார் இல்லையா, ஓசையா அப்படின்ற ஒரு பேரை என்னன்னு வைக்கிறாரு, யோசுவான்னு வைக்கிறார் இல்லைங்களா? அப்படின்னா யோசுவான்னா என்ன அர்த்தம்,
ஆனா இயேசு கிறிஸ்து என்னன்னா ரட்சகர், அவர் மட்டும்தான் என்னது ரட்சகர். அப்படின்னா என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவருடைய அந்த ஒரு கணம், அந்த ஒரு கணத்துல நமக்கு என்ன பண்றாரு தெரியுங்களா கொடுக்குற. நாம கூட படிக்கலாம், எதுல படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒபதியா 1:21 படிக்கலாம் பாருங்க. ஒபதியா 1:21. ஏசாவின் பர்வதத்தை நியாய தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். சரி, இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னா சபை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்குது சொல்லப்பட்ட வசனம். அப்படின்னா சபைக்கு என்ன ஒரு பேர் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு ரட்சகர்னு பேரு, அதே ஒரு பேர் யாருக்கு? சபைக்கு. அப்படின்னா சபையாக அழைக்கப்பட்டவர்கள் ரட்சகர்கள். அவங்க யார்? அவங்க ரட்சகர்கள். ரட்சகர்கள்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கிறது, மற்றவங்களை என்ன பண்றது? காப்பாற்றுவதற்கு. அப்படின்னா இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் எதுக்காக வந்திருக்கிறோன்றத சரியா என்ன பண்ணணும், நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்கு வந்திருக்கிறோம்னா மற்றவர்களை என்ன பண்ண வந்திருக்கிறோம்? காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிறோம், இல்லைங்களா? அப்படின்னா காப்பாற்றுறதுன்னு என்ன அர்த்தம்னா, ஒருத்தங்களுக்கு பார்க்கும்போது தேவைகள் இருக்கும், அவங்களுக்கு ஜீவன் கொடுக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய. இப்ப பேதுரு கூட சொல்ல, ஆண்டவனே என்ன பண்ணுங்க, ரட்சியன்னா மடிந்து போகிறேன், என்ன பண்ணுங்க, நீங்க காப்பாத்துங்க, இல்லைங்களா? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிறோம்னா நம்ம ரட்சகர் அப்படின்னா அந்த ரட்சகர் என்ற அந்த நேமுக்கு ஏற்ற காரியம் அவங்ககிட்ட என்ன பண்ணணும் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதற்கேற்ற குணலட்சணத்தை அவங்க என்ன பண்ணணும், வளர்க்கணும், இல்லைங்களா? சரி, அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். சரி, அதே மாதிரி பார்க்கும்போது மோசே பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணாரு, பெற்றுக்கொண்டாரு. அந்த நியாயப்பிரமாணம் மோசே மூலமா தான் யாருக்கு கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது ஜோசுவாவுக்கு என்னது கிடைச்சது. அப்படின்னா மோசே யாருக்கு அடையாளம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமாக சபை எதை பெற்றுக்கொள்றாங்க? இயேசு கிறிஸ்து மூலமாக சபை எது? மோசே மூலமாக தான் நியாயப்பிரமாணம் பெற்றுக்கொண்டது. அப்ப கிருபையும் சத்தியம் யார் மூலமா கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்ணப்பட்டது, கொடுக்கப்படும். அப்படின்னா நம்ம பெற்றுக்கொண்ட சத்தியங்கள் எல்லாமே யார் மூலமா கிடைச்சி தெரியுங்களா? நம்ம பார்க்கும்போது பேசிக் 52 சப்ஜெக்ட் கேட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரைட்டிங்ஸ்ல நிறைய சப்ஜெக்ட் என்ன பண்ணலாம், நம்ம கேட்கலாம், நிறைய இன்ஃபர்மேஷன் என்ன பண்றோம். இது எல்லாமே பார்க்கும்போது தேவன் ஒவ்வொருத்தரும் கருவியாக என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். ஆனா சத்தியம் யாருடைய தெரியுங்களா? கிறிஸ்து மூலமாக நமக்கு என்ன பண்ணுது, கிடைக்குது. அதனால பார்க்கும்போது ஒரு சகோதரன் மூலமாக அது கிடைக்குதுன்றதுக்காக நம்ம சகோதரன் என்ன பண்றது இல்ல, மரியாதை செலுத்தலாம், கனப்படுத்தலாம். ஆனா அவங்கள கிறிஸ்துவனுடைய ஸ்தானத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, கொண்டுன்னு போக கூடாது. புரியுதுங்களா? அப்படின்னா என்ன ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மோசே மூலமாகத்தான் யாருக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்த்தோம்னா நியாயப்பிரமாணம் கிடைச்சது. அதே மாதிரி சபைக்கு பார்க்கும்போது சத்தியங்கிறது எப்படிப்பட்ட சத்தியமா இருந்தாலும் சத்தம் அது யார் மூலியமா தான் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து மூலமா தான் என்னது நம்ம பெற்றுக்கொள்றோம். அதை வேணா நம்ம படிக்கலாம் பாருங்க, யோவான் 17:8. யோவான் 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்கள் கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உடனிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். சரி, வெளிப்படுத்தல் 1:1 படி. வெளிப்படுத்தல் 1:1. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் நம்முடைய தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினமான விசேஷம். பாருங்க, சத்தியம் யார் மூலியமாக தான் இங்க கொடுக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது யார் மூலியமா தான், கிறிஸ்து மூலியமா தான் என்னது கொடுக்கப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, அடுத்து இந்த ஜோசுவா குறித்து என்ன படிக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன பண்ணாரு, விலகவே இல்லை. அவர் எங்கதான் இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது எங்க தேவனுடைய வேலை நடக்கிறதோ, இல்லைங்களா, எங்க தேவனுடைய சித்தம் செய்யப்படுதோ
அந்த இடத்துல யார் இருக்கிறார்? யோசுவா என்ன பண்றாரு? இருக்கிறார். அப்படின்னா என்ன ஒரு விஷயம்? ஏன் அங்க இருக்கிறார் அவரு? ஏன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவர் விலகவே இல்லை? ஏன் அங்க இருக்கணும் அவரு? நம்ம என்ன படிக்கிறோம்னா தேவன் வாசம் செய்கிற ஸ்தலம் இல்லைங்களா? வேணா படிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 25:11. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 11. 11. அவர் இஸ்ரேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் நம்முடைய கை. யாத்திராகமம் 25:11. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அது எங்கும் பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திரை உண்டாக்கி. 25:11. சரி, வசனம் கொஞ்சம் மாறிடுச்சு. சரி சார், அங்க என்ன ஒரு விஷயம் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது யாத்திராகமத்துல ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் எதுக்காக செய்ய சொல்லியிருப்பாருன்னா, நான் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் என்னது வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்துல யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது தேவன் என்ன பண்றாரு? இருக்கிறார். அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு தெரியுது? இந்த அறிவு யாருக்கு இருக்குது? மோசே மூலமாக அந்த அறிவை பெற்றுக்கொண்டாரு. அப்ப ஜோசுவா என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம இருந்தோம்னா யார் கூடவே இருக்கிற மாதிரி அர்த்தம்? தேவன் கூடவே இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்படின்னா தேவன் எங்கதான் இருக்கிறாரு? தேவன் எங்கதான் இருக்கிறார்? இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் எங்க இருந்தாரு? ஆசரிப்பு கூடாரத்துல இருந்தாரு. அப்படின்னா இப்ப நமக்கு எது ஆசரிப்பு கூடாரம்? அங்கதான் எல்லா வேலையும் நடக்குது. எது எது? சபை கூடுதல். சபை கூடுதலா இல்லைங்களா? அப்படின்னா இங்கதான் யாரு இருக்கிறா பாருங்க. இது ஒரு வெறும் கட்டடமா இருந்தா இங்க வந்து தேவன் என்ன பண்ண மாட்டாரு? இருக்க மாட்டாரு. இங்க யாரு இருக்கிறா பாருங்க. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்லா என்ன பண்ண போடுறோம்? கட்டப்படுறோம். அப்படி கட்டப்படும் போது இதுதான் தேவனுடைய பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் எங்க கூடுறாங்களோ இதுதான் என்னது? ஆசரிப்பு கூடாரம். இங்கதான் தேவனுடைய வேலை என்ன பண்ணுது? நடக்குது. அப்படின்னா இந்த இடத்தை விட்டு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க தெரியுங்களா? விலக மாட்டாங்க. அப்படின்னா எதை விலக மாட்டாங்க? எதையும் விலக மாட்டாங்க இல்லைங்களா? மிஸ் பண்ண மாட்டாங்க. எதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டாங்க? தேவனுடைய பிள்ளைகள் கூடுற ஒரு இடம் இருக்குதுன்னா அந்த கூடுகை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? மிஸ் பண்ண மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் மேல அலாதி என்னது யோசுவாக்கு அன்பு. அன்பை எப்படி காட்டுறது தெரியல. இப்ப என்ன பண்றாருன்னா ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணிட்டாரு? கெட்டியா புடிச்சிக்கினாரு. ஆண்டவரை, இங்க நான் இருந்தேன்னா உங்ககிட்ட நான் என்ன பண்றேன்? நான் அன்பு காட்டுறேன் இல்லைங்களா? உண்மை நான் நேசிக்கிறேன்றத நான் எப்படி நான் தெரியப்படுத்துறேன்? ஆசரிப்பு கூடாரத்திலே என்ன பண்றேன்? நான் இருக்கிறேன் இல்லைங்களா? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சபையை நேசிக்கிறாங்கன்றத எப்படி வெளிப்படுத்த முடியும்? எப்படி வெளிப்படுத்துறது இல்லைங்களா? அப்படின்னா மிஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அதே மாதிரி இந்த ஆசரிப்பு கூடாரம் எதற்கு அடையாளமா இருக்குதுன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு ஜோசுவா என்ன பண்ணல? விலகவே இல்லை. எது வரைக்கும் விலகல அப்படின்னு பார்க்கும்போது அவர் கானானுக்குள்ள போற வரைக்கும் என்ன பண்ணல? விலகல. அப்படின்னா இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம் எதற்கு அடையாளமா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சுவிசேஷ யுகத்திற்கு அடையாளமா இருக்குது. அப்ப சபை வந்து பார்க்கும்போது இந்த சுவிசேஷ யுகம் முடிகிற வரைக்கும் எங்கதான் இருக்கும்? சபை இங்கதான் இருக்கும் இல்லைங்களா? அப்ப சுவிசேஷ யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சபை எங்க போயிடுன்னு பார்க்கும்போது தேவனிடத்துல என்ன பண்ற? பரலோகத்துக்கு போயிடும். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் அப்படின்னா சுவிசேஷ யுகம் எப்ப வேணா முடிச்சுட்டு போட்டோம் இல்லைங்களா? நமக்கு எப்ப முடிவு? நமக்கு எப்ப முடிவு இல்லைங்களா? அடிக்கடி இந்த பிரதர் கேள்வி என்ன பண்றீங்க கேக்குறீங்க பிரதர் இல்லைங்களா? நமக்கு எப்ப முடிவு இல்லைங்களா? இயேசுக்கு தேவன் சொல்றாரு இல்லையா? ஒரு ஊமையில இயேசுக்கு சொல்லுவாரு, மூடனே இந்த இரவே உன்னுடைய ஜீவன் என்ன பண்ணப்படும்? அப்படின்னா நாம வந்து ரொம்ப நாள் இந்த பூமியில என்ன பண்ண போறோம்?
இருப்போன்ற மாதிரிலாம் நம்ம பிளான்லாம் ரொம்பலாம் என்ன பண்ணக்கூடாது இல்லைங்களா? அப்படின்னா எப்ப வேணா நம்மளுடைய ஜீவனை என்ன பண்ணலாம், தேவன் எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் என்ன பண்ணணும், இருக்கணும். ரொம்ப வந்து பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீமா என்ன பண்றது, பிளான் பண்றது அப்படின்னா உலக பிரகாரமான காரியங்களை குறித்து அதிகமா என்ன பண்றது, பிளான் பண்றதுல ரொம்ப என்ன பண்ணக்கூடாது. டெம்பரவரி, எல்லாமே என்னது டெம்பரவரி. ஓகேங்களா? சரி, அப்படின்னா இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் வந்து பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரம் எதற்கு அடையாளமாக்குதுன்னா சுவிசேஷ யுகம். இந்த சுவிசேஷ யுகம் முடிகிற வரைக்கும் எங்க சபை எங்கதான் இருக்குன்னா இந்த பூமியில தான் என்ன பண்ணும் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, இப்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வரலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமலேக்கரோட யாருக்கு யுத்தம்? இந்த அமலேக்கர் என்ன பண்ணிட்டாங்க, தேவனுடைய ஜனங்களுக்கு பயப்படாம, தேவனுக்கு பயப்படாம அந்த விடாய்த்து போனவர்கள், இளைத்து போனவர்கள், பலகினார், இவங்களெல்லாம் என்ன பண்றாங்க, வெட்டினாங்க இல்லைங்களா? அப்படி செய்யும் பொழுதுதான் அவங்க யுத்தமே என்ன பண்ணுது, ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா இந்த அமலேக்கியர் யாருக்கு அடையாளம்? இந்த அமலேக்கியர் யாருக்கு அடையாளமா நம்ம பார்க்கலாம். சாத்தான் மட்டுமா? விழுந்து போன தூதர்கள் இல்லைங்களா? அப்ப இவங்கதான் வந்து பார்க்கும்போது இந்த அமலேக்கியர்கள் இல்லைங்களா? இப்ப இந்த அமலேக்கியருடைய வேலையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விழுந்து போன, என்னது விழுந்து போனவர்கள். இவங்க யாரதான் வெட்டுவாங்கன்னா, பலகினர், இளைத்து போனவர்கள், சோர்ந்து போனவர்கள் இல்லைங்களா? இப்படிப்பட்டவங்க தான் என்ன பண்ணுவாங்க. அது யாரு? இவங்களதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வெட்டுவாங்க. யார் அப்படின்னா சாத்தானுடைய விழுந்து போன தூதர்கள். இவங்களுடைய வேலை என்ன தெரியுமா, பழையவனர் என்ன பண்ணணும், தாக்கணும் இல்லைங்களா? அவங்கள வெட்டணும் இல்லைங்களா? அப்படின்னு அவங்க யார்? ஏன்னா சிம்பிளா சொல்ல போனா, நம்ம எதுல பலகீனப்படுறோம், எதுல பலகீனப்படுறோம்? அப்படி நம்ம பலகீனப்படுறோம்னா யார் வந்துருவா தெரியுமா? அமலேக்கியர் என்ன பண்றாங்க, வந்துருவாங்க. எல்லாருமே முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, நல்லா வாட்டஞ்சாட்டமா யுத்த வீரர்கள்லாம் எங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப முன்னாடி போறவங்கள யாரால அட்டாக் பண்ண முடியல, அமெரிக்காரால அட்டாக் பண்ண முடியல. யாராதான் அட்டாக் பண்ண முடியுதுன்னா, யாரெல்லாம் பலகீனமா இருக்கிறாங்களோ அவங்களதான் என்ன பண்ண முடியும், அட்டாக் பண்ண முடியும் இல்லைங்களா? அப்படின்னா யாரெல்லாம் வந்து பார்க்கும்போது பலகீனமா இருக்கிறாங்களோ அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், மாம்ச பலகீனம். சிம்பிளா சொல்ல போனா பாத்தீங்கன்னா மாம்ச பலகீனம். இந்த மாம்ச பலகீனம் வந்து எது எதெல்லாம் வரும், நமக்கு எது எதன் அடிப்படையில வரும், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், சிந்திக்கணும் இல்லைங்களா? இப்ப எபேசியர்ல நம்ம படிப்போம். எபேசியர் 6:12 படிக்கும். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாருங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லைங்களா? இல்ல அப்படின்னா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அப்படின்னா மாம்ச சம்பந்தமான உறவுகள். யாருதான் மாம்ச சம்பந்தமான உறவுகள்? யாரு? மூலமெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த பலகீனம் என்ன பண்ணணும்ல, தாக்கம். அப்ப மாம்ச உறவுல கணவன், குடும்பத்தை, கணவன், அடுத்தது மனைவி, பிள்ளைகள், அடுத்ததான் உறவினர்கள்லாம். முதல்ல வந்து பார்க்கும்போது இவங்கதான் என்ன பண்றது, அந்த ஒரு பலகீனமான இவங்க மூலியமா தான் அந்த தாக்கக்கூடிய காரியங்கள்லாம் என்ன பண்ணும், நடக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா யோசுவா வந்து பார்க்கும்போது மோசே சொல்றாரு, யுத்தம் பண்ணு. என்ன பண்ணு, நீ யுத்தம் பண்ணு இல்லைங்களா? அப்ப யோசுவா யுத்தம் பண்றாருன்னா யார் யுத்தம் பண்றதா அர்த்தம்? அமெரிக்கர் யார் யுத்தம் பண்றதா அர்த்தம்? சபை இல்லைங்களா? சபை யுத்தம் பண்ணணும். இப்ப யோசுவா யுத்தம் பண்ணாரா இல்லையா? ஜெயிச்சாரா இல்லையா? எத்தனை ராஜாக்களை ஜெயிச்சார் அவரு? குயிட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறீங்க இல்லையா? ஜோசுவா குயிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. ஜோசுவா இப்ப கொடுக்கல, முதல்ல என்ன பண்ணி இருக்கிறாங்க, எத்தனை ராஜாக்களை ஜெயிச்சிருக்கிறாரு ஜோசுவா? பாரு, சாதாரண ராஜாக்கள் கிடையாது, பெரிய பெரிய ராஜாக்கள் என்ன பண்ணி இருக்கிறாரு,
ஜெயிச்சுக்கிறாரு. 31 ராஜாக்கள் என்ன பண்ணிருக்கிறாரு, ஜெயிச்சிருக்கிறாரு. படிக்கலாம் பாருங்க, யோசுவா 12 அப்படியே 9ல இருந்து அந்த லிஸ்ட் போடப்பட்டிருக்கும். நீங்க 24 மட்டும் படிங்க. யோசுவா 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். திர்சாவின் ராஜா ஒன்று. ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். ஆக எத்தனை ராஜாக்கள்? 31 ராஜாக்கள் இல்லைங்களா? யாருமே வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ராஜாலாம் என்னது, எல்லாம் ராட்சச பிறவி போன்றவர்கள் இல்லைங்களா? எல்லாரையும் யாரு ஜெயிச்சிருக்கிறா தெரியுமா? ஜோசுவா என்ன பண்ணிருக்கிறாரு, சொல்லிருக்கலாம்ல, ஆண்டவரே இது என்னது, இது என்ன, அவங்க பார்வைக்கு நாங்க எப்படி இருக்கிறோம், வெட்டுக்கிளி போல இருக்கிறோம். அவங்க நினைச்சாங்களா எங்களை வெட்டுக்கிளி நசுக்கிற மாதிரி என்ன பண்றாங்க, நசுக்கிடுவாங்க. அப்படி எல்லாம் என்ன பண்ணிருக்கலாம், யார் சொல்லியிருக்கலாம்? ஜோசுவா சொல்லியிருக்கலாம். ஆனா சொல்லல. ஏன் ஜோசுவா சொல்லல? ஏன்? ஜோசுவா என்ன தெரியுமா, அவர்களோடு இருக்கிறவரை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் என்னது பெரியவர். அவங்க எல்லாம் ஒண்ணுமே என்னது கிடையாது. அப்ப பயம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் வருது, ஏன் யுத்தம் செய்ய முடியல அப்படின்னா, ஒரு விஷயத்த பார்த்து என்ன பண்றது, பயப்படுறது. ஜோசுவாவுக்கு என்ன கிடையாது தெரியுங்களா? என்ன இல்ல, பயமே இல்லை. பயம் அறியாதவர் யார் தெரியுங்களா? ஜோசுவா. அதனாலதான் எல்லாரும் என்ன பண்ணாரு, ஜெயிச்சார் அப்படின்னு பாக்குறோம். அதுல முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜோசுவா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. யாரு? யுத்தத்தில் ஜெயிக்க என்ன செய்ய வேண்டும்? ஜோசுவா ஜெயிச்சாருன்னா அங்க ஒரு விஷயம் நடந்தது இல்லையா? என்ன நடந்தது? மோசே என்ன பண்ணாரு தெரியுங்களா? கோலை என்ன பண்ணாரு, உயர்த்தி பிடிச்சுனே இருந்தார். அந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா கீழே விட்டா யார் மேற்கொண்டுருவா? அமலேக்கியர் மேற்கொண்டுருவாங்க இல்லைங்களா? அப்படின்னா கோலை என்ன பண்ணணும், உயர்த்தி பிடிச்சுனே இருக்கணும் இல்லைங்களா? அப்படின்னா கோல் எதை அடையாளப்படுத்தும்? கோல் கோல் எதை அடையாளப்படுத்தும்? கோல் சொல்றது கிடையாது. கோல் எதை அடையாளப்படுத்தும்? கோல் பாருங்க, எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 9-10 படிக்கும். எகிப்து தேசம் பாழும் வனாந்தரமாகும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நதி என்னுடையது, நான் அதை உண்டாக்கினேன். எசேக்கியேல் 21:9-10 கஷ்டம்தான். 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது துலக்கப்பட்டும் இருக்கிறது. மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது. மின்னத்தக்கதாய் அது துலக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷப்படுமோ விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும். அது என் குமாரனுடைய கோல். அந்த பட்டயம் தான் எதுன்னு பார்க்கும்போது கோல் இல்லைங்களா? இன்னொரு வசனங்கள் படிக்கலாம் பாருங்க, ஏசாயா 11:4. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதியின்படி ஏழையை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சந்தரிப்பார். பாருங்க, அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது அவருடைய ராஜ்யத்துல வந்து பார்க்கும்போது என்ன செய்ய போறாரு அப்படின்றது என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா அந்த ஒரு கோல் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது பட்டயம். அது வந்து பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை அது என்ன பண்ணுது, அடையாளப்படுத்துது. அப்ப ஏசாயால கூட நம்ம படிக்கும்போது பார்க்கும்போது வாக்கின் கோலால் என்னது அடித்து. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது அவருடைய ராஜ்யத்துல அவர் வந்து கோலை வச்சுன்னு எல்லாரும் அடிக்க போறாரா அப்படின்னா அப்படிலாம் என்னது கிடையாது. கோலால அடிக்கிறதுனா என்ன அர்த்தம்? சரி, அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோலால் அடிக்கிறது ஒருத்தர் கோலால ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களை என்ன பண்றது, சரிப்படுத்துறதுக்காக என்ன பண்றது, கண்டிக்கிற ஒரு விஷயம். அதனால வந்து பார்க்கும்போது எல்லாரையும் கண்டிக்கிறதா அடிக்கிறதான்னா அது கிடையாது. வேணா ஒரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்க, நீதிமொழிகள் 13:24.
நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ம். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பா இருக்கிறனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். சரி, இதுக்கு என்ன விளக்கு தெரியுமா? பிரம்பை கையாளாதவன் தன் மகனை என்னது பகைக்கிறான் அப்படின்னா என்ன? பிரம்பை எடுத்து அடிக்கணுமா? பாருங்க 23:13 படிங்க. அதுல நீதிமொழிகள் 23:13-14. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ம். வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையும்பேன் என்று சோம்பேறி சொல்வான். 14 14 பரஸ்திரியின் வாய் ஆழமான படுகுழி. 23 நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ பிறவினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. சரி, நீ பிரம்பினால் அடிக்கிறதுனால அவன் ஆத்துமாவை பாதாளத்துக்கு தப்புவிப்பாயே அப்படின்னா நம்ம 13-24 பிரம்பை கையாளாதவன் தன் மகனை அப்படின்னா பிரம்பை கையாளான்னா பாதாளத்துக்கு உன் மகனை என்ன பண்ற நீ தப்புவிக்கிற அப்படின்னா அடிக்க சொல்றாங்களா? அப்படின்னா அடிக்கிறதெல்லாம் என்னது கிடையாது. என்ன தெரியுமா? பிரம்புன்றது என்னன்னு பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள், ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையின்படி அவங்களை என்ன பண்ணணும்? நடத்தணும். அப்ப தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து அவங்கள நீங்க நடத்தும் பொழுது அவங்கள நீங்க எதுக்கு தப்பு வைக்கிறீங்கன்னு பார்க்கும்போது தீமையான காரியங்களுக்கு அவங்க என்ன பண்றீங்க? நீங்க தப்பு வைக்கிறீங்க. அவங்களை எதுக்கு நேராக நீங்க வழி நடத்துறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நித்திய ஜீவனுக்கு. அதனாலதான் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்தை என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் படிப்போம் இல்லைங்களா? சின்ன வயசுல என்ன பண்றது? 5 விளையாதது 50 என்ன பண்றது? விளையாதுன்றது பழமொழியாது. அப்படின்னா சிறு பிள்ளைய வந்து பார்க்கும்போது நடக்க வேண்டிய வழியில என்ன பண்ணீங்க? அப்ப முதிர் வயதுல அவன் என்ன பண்ண மாட்டான், விட மாட்டான். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளை வந்து பார்க்கும்போது சத்தியத்துக்கு நேரம் என்ன பண்ணணும்? சொல்லி கொடுத்து நடத்தணும். அப்படின்னா நடத்தணும்னா அவங்க எப்படி இருக்கணும்? அவங்க நடக்கணும். அப்ப ஒரு நடக்கிறத பார்த்துதான் அவங்க பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? நடப்பாங்க இல்லைங்களா? அப்ப அதுதான் எங்க என்ன சொல்லப்படுதுன்னா, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை என்ன பண்றான்? வைக்கிறான்னா முதல்ல சத்தியத்தின்படி நீ நடக்கலன்னா உன் மகனுக்கு நீ அன்பு செலுத்தினா கூட உன் மகனை நீ என்ன பண்ற தெரியுமா? பகைக்கிற. அவன் பின்னால என்ன பண்றான்னு பார்க்கும்போது அவன் தீமையான விஷயத்த என்ன பண்ணுவான்? தேர்ந்தெடுப்பான். அன்பு அது எதன் அடிப்படையில் இருக்குன்னா, சத்தியத்தின் பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுறது கூட எப்படி இருக்கணும்னா சத்தியத்தின் அடிப்படையில். கண்டிப்பு நேரத்துல என்னது? சத்தியம் தான். இதான் சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணா சொல்லி கொடுத்து என்னது வளர்க்கு. முதிர் வயதுல என்ன பண்ண மாட்டான். அதனாலதான் வசனம் படிப்போம், உன் பிள்ளையை பிடித்து கல்லின் மேல் மோதடிக்கிறோம்னது வாக்கியவான். அப்படின்னா கிறிஸ்துவை காட்டி அவங்களுக்கு என்ன பண்ணும்? வளர்க்கணும். அதனாலதான் அவங்க எங்க போனா தெரியுமா? யாரை உயர்த்தி பேசுவாங்க தெரியுமா? கிறிஸ்துவ உயர்த்தி பேசுவாங்க. ஓகேங்களா? சரி, அப்ப என்ன ஒரு விஷயத்த பாக்கணும்னா, எப்படி மோசே வந்து பார்க்கும்போது கோலை என்ன பண்றாரு? உயர்த்தி பிடித்தார். உயர்த்தி பிடிக்கும் போது யார் அங்க முறியடிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அமலேக்கர். அப்படின்னா சாத்தானை வந்து நம்ம ஜெயிக்கணும். அவன் மூலமா வரக்கூடிய அந்த ஒரு எதிர்ப்புகள் இல்லைங்களா? அவன் நிறைய சோதனைகள் என்ன பண்ணுவான்? கொடுப்பான். அதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கோலை என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன தெரியுமா? சத்தியத்தை என்ன பண்றது? அப்ப சத்தியத்தை உயர்த்தி பிடிக்கணும்ன்றதுக்காக பைபிளை தூக்கி வச்சுட்டே இருக்குதா? என்ன பண்ணணும்? உயர்த்தி பிடிக்கிறதுல என்ன பண்ணணும்? பாருங்க, நீதிமொழிகள் 4:8 படிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். பாருங்க, நீ அதை மேன்மைப்படுத்து. எதை மேன்மைப்படுத்தணும்? சத்தியத்தை மேன்மைப்படுத்தணும் இல்லைங்களா? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சகோதரர்களை வந்து பார்க்கும்போது அன்பு செய்யறது என்னது நல்ல விஷயம். ஆனா முதல்ல வந்து தெரியுமா, சத்தியத்தின் மேல என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும். சத்தியத்தை நேசிக்கணும். அப்ப நீ அதை நேசித்தால் அது உன்னை என்ன பண்ணும்? நேசிக்கும். அது உன்னை கனம் பண்ணும். அப்ப நீ அதை தழுவி கொண்டால் அது நம்மள என்ன பண்ணும்? யாரை தழுவோம்? நம்ம
அன்பு அதிகமாச்சுன்னா ஒருத்தவங்க நம்ம என்ன பண்ணுவோம்? அன்பை வெளிப்படுத்துவோம், கட்டி அணைத்து. சத்தியத்தை என்ன பண்ணுங்கன்னா அன்பு செய்யும். கட்டி என்ன பண்ணும்? சத்தியம்தான். அதுதான் என்னுடைய என்னது? ஜீவன். அதுதான் என்னுடைய உயிர். அதுதான் என்னுடைய சுவாசம். அதுதான் என்னுடைய உணவு. அதனாலதான் இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். அப்படின்னா சத்தியத்தை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம்? சத்தியத்தை ஒருத்தவங்க நேசிக்காம, நான் சகோதரர் அதிகமா நேசிக்கிறேன், சகோதரியை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது சுத்தம் என்ன தெரியுங்களா? நடிப்பு. எல்லாமே என்னது? அதுக்காக என்ன பார்க்காதீங்க. இயேசு கிறிஸ்துவே என்னதுன்னு சொல்றாரு? நடிகன், மாய்மாலக்காரன். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எதை அதிகமா நேசிக்கணும் தெரியுங்களா? சத்தியத்தை நேசிக்க. சத்தியத்தை நேசிக்கிறேன்னா தேவனை உண்மையா நேசிப்பேன். கிறிஸ்துவ என்ன பண்ணுவோம்? நீ உண்மையா நேசிப்ப. அதனாலதான் வசனம் சொல்லுது, உன் தேவனை ஆவியோடும் உண்மையோடு என்ன பண்ணு? நீ தொழுதுகொள். அப்படி தொழுது கொண்டாதான் உன்னை நேசிக்கிறதுக்கு போல பிறனை என்ன பண்ண முடியும்? நீ நேசிக்க முடியும். இத ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய லைஃப்ல கடைபிடிக்காம, இதுதான் பேசிக், இதுதான் ஆரம்பம். இதை செய்யாம மத்ததெல்லாம் என்ன பண்றேன்னு செய்யறேன் அப்படின்னா அவங்களுடைய காரியங்கள் ரொம்ப என்னது? கஷ்டமானதாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயர்த்தி பிடிக்குதுன்னா சத்தியத்தை எந்த சூழ்நிலையிலையும் ஃபர்ஸ்ட், முதலிடம், மேன்மையை என்ன பண்ணணும்? முக்கியப்படுத்தணும். அப்படி முக்கியப்படுத்தணும்னா நம்ம யாரை ஜெயிக்கலாம் தெரியுங்களா? யாரை ஜெயிக்கலாம்? சாத்தானே ஜெயிக்கலாம். அதனாலதான் சகோதரர் ஒரு விஷயம் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, சாத்தானை நம்ம ஜெயிக்க முடியுமா? சாத்தானை ஜெயிக்க முடியுமா? முடியாது. எப்படி ஜெயிக்கிறது? சாத்தானை ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? எத்தனை பேருக்கு உறுதியான உள்ளம் இருக்குது? உறுதியான உள்ளம் இருக்குதா? ஏன் அப்படின்னா, உறுதியாய் தீர்மானம் எடுத்திருந்த மனித சித்தத்தை ஜெயிக்க சாத்தானால் கூடாது. ஒருத்தவங்க பார்க்கும்போது ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறாங்கன்னா சாத்தான் வருவான். ஆனா அவனால என்ன பண்ண முடியாது தெரியுங்களா? அதுக்கு என்ன ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பட்டணத்தை ஒரு ராஜா என்ன பண்றான்? பிடிக்க வரான். ஆனா அது பலப்படுத்தப்பட்டிருக்குது, பயங்கரமா என்ன பண்ணப்படுது? ஸ்ட்ராங்கா இருக்குது. அது கொத்தளங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்குது. அப்ப ராஜா என்ன பண்ணுவான்னா, இது அவளை சீத்துல என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாதுன்னு பின்வாங்கி என்ன பண்ணுவானா? போயிடும். அப்படின்னா சாத்தான் ஒருத்தன் அட்டாக் பண்ண முடியாது. எப்போ அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சத்தியத்துல எப்படி இருக்கணும் தெரியுங்களா? உறுதியா இருக்கு. எடுத்த தீர்மானத்தில், அர்ப்பணிப்புல, தேவனுடைய சித்தத்தை செய்வதில் எப்படி இருக்கணும்னா உறுதியா என்ன பண்ணணும்? வைராக்கியம். அவங்கள சாத்தானால எப்பயுமே என்ன பண்ண முடியாது தெரியுங்களா? ஜெயிக்கவே முடியாது. வருமா வேஸ்ட் என்ன பண்றோம்? போயிடும் இல்லைங்களா? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்தை எப்பவுமே என்ன பண்ணணும்? உயர்த்தி பிடிச்சோம்னா நமக்கு எப்பவுமே என்னது? வெற்றி. அதுல இன்னொரு விஷயம் நம்ம என்ன பாக்குறோம்னா, விளைவினரை என்ன பண்றான்? வெட்டுறான். யாரு அப்படின்னா இந்த விளைவினருக்கு யாரு? இவங்க எங்க இருக்கிறாங்க? இவங்களும் எங்கதான் வராங்க? கானானுக்குள்ளதான் வராங்க. பரலோகத்தை நோக்கிதான் இவங்களுடைய பிரயாணம் இருக்குது. யாரதான் ஃபாலோ பண்ணணும்னு வந்திருக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவ. ஆனா எங்க வராங்கன்னா ரொம்ப என்னது வராங்க இல்லைங்களா? அப்படின்னா என்ன தெரியுங்களா? விடாய்த்து, இளைத்து, சோர்ந்து போறது. அது எதை அடையாளப்படுத்துது? ஏற்கனவே சொன்னேன், ஆவிக்குரிய விஷயத்துல யாரெல்லாம் தோய்ந்து காணப்படுறாங்களோ, சோர்ந்து காணப்படுறாங்களோ, அவங்கள ஈஸியா சாத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா? வெட்டிடுவோம். கொஞ்சம் நடக்கிறது கூட என்ன பண்ண முடியாது. அதான் ஏற்கனவே சொன்னேன், அவன் வெட்டுறான்னா ஐக்கியம், சகோதர சகோதரருடைய ஐக்கியம், சபை கூடுகை, தேவனுடைய காரியத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம என்னது காணப்படுறது, இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள் காணப்படுகிற பலகீனம். இந்த பலகீனம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்கள ஈஸியா யார் மேற்கொள்வா அப்படின்னு பார்க்கும்போது அப்ப சாத்தான் என்ன பண்ணுவான்? மேற்கொள்வான்.
இல்லைங்களா? நம்ம படிக்கலாம் பாருங்க. அதனாலதான் வசனம் சொல்லுது, அந்த பலகீனம் இருக்குது, அதை அப்படியே வச்சிருக்கலாமா? என்ன பண்ணணும்? வந்துட்டோம், ஃபாலோ பண்ண என்ன பண்ணிட்டோம்? வந்துட்டோம், அர்ப்பணிச்சிட்டோம். ஓட்டத்தை ஓடி என்ன பண்ணணும்? முடிக்கணும். ஓட்டத்தை ஓடி முடிக்கணும்னா முதல்ல நம்மகிட்ட என்ன மிஸ்டேக், என்ன குறை இருக்குதுன்றத முதல்ல என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி பார்க்கணும். வசனம் அதான் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து பார்த்தார் நாம் நியாயத்திற்க படம். மற்றவங்களை நியாயத்திற்கத்த நம்ம அப்படியே கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். நம்மகிட்ட என்ன குறைகள் இருக்குது, நம்மகிட்ட என்ன பலகீனங்கள் இருக்குது, அதை ஒரு தேவனுடைய பிள்ளைகளை வந்து பார்க்கும்போது ஆராய்ந்து என்ன பண்ணணும்? பார்க்கணும். இல்லைங்களா? படிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6-10 வசனம். எல்லாம் பிடிஎஃப்லயே நீங்க படத்தை பார்த்து பார்த்து படிச்சதுனால, இதே வந்து பெயர் சபையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வசனம் சொல்றதுக்கு முன்னாடி எடுத்து என்ன பண்ணுவாங்க? நல்லா பெயர் சபையில தான் இருந்தோம். எத்தனை பேரு அதுக்கு இருந்தீங்கன்னு தெரியல. என் கூட வசனம் இங்க இருந்து பாஸ்டர் சொல்றதுக்குள்ள ஒரு ஆள் என்ன பண்றான்? அப்படியே பயங்கர ஸ்பீட்ல இருக்கு. ஏன்னா பைபிள நிறைய என்ன பண்ணுங்க, எல்லாரும் படிங்க. ஓகேவா? சரி. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்திருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனை எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனை என்ன பண்ணுவீங்க? நம்மளுடைய பலமே எதுன்னு தெரியுங்களா? விசுவாசம். பாருங்க, ஜோசுவா வந்து அவருடைய பலமே எதுன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு? விசுவாசம். அதனாலதான் விசுவாசத்தினால எரிகோ மதில் என்ன பண்ணுச்சான்? உடைஞ்சு போச்சு. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்துல எப்படி இருந்து தெரியுங்களா? அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்லைங்களா? ஆணி வச்சு அடிச்சா கூட என்ன பண்ணக்கூடாது? இறங்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்குது, பலகீனத்தை நாம் மேற்கொள்ளணும். அதை நமக்குள்ள என்ன பண்ணிக்க கூடாது? வச்சுக்க கூடாது. அதனாலதான் ஒரு வசனம் படிக்கிறோம் இல்லையா? மத்திய 5ஆம் அதிகாரம் 25 படிங்க. 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனோட நல்மனம் பொருந்து. பாருங்க, நீ எங்க போயிடக்கூடாது. நீ உன் பலகீனம், உன்னுடைய சோர்வு, உன்னுடைய இழைத்து போன காரியம் உன்னை எங்க கொண்டு போய் கூட தெரியுமா? சிறைச்சாலை வரைக்கும் நீ என்ன பண்ணாத? போயிடாத. அப்ப வழியில இருக்கும்போது யாரோட ஒப்புரவாகு? நீ எதிராளி. யார் எதிராளி? எதிராளியோட என்ன பண்ற? ஒப்புரவாகு. யார் எதிராளி? என்ன தெரியல. எதிராளி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் யார் தான் எதிராளி? சாத்தான் தான் எதிராளி. இல்லைங்களா? அப்ப எதிராளி என்றது என்னன்னா, வசனம் சொல்லுது, நீ காணிக்கை செலுத்த வரும் பொழுது உனக்கு குறை உண்டு என்றாங்க கண்டாயம். முதல்ல போய் யாரோட ஒப்புரவாங்க? சகோதரனோட என்ன பண்ண? ஒப்புரவாகு. அப்படின்னா இப்ப யார் எதிராளி? இப்ப யார் எதிராளி? நம்ம யாருகிட்ட ஐக்கியம், ஒரே விசுவாசத்துல இருந்துக்குன்னு, ஒரே சபை கூடிகளை இருந்துன்னு யாருகிட்ட வந்து நம்ம ஐக்கியப்படலையோ, இல்லைங்களா? யார நம்ம வந்து பார்க்கும்போது பேசுறது இல்ல, பழகிறது இல்ல, அவங்களோட முகம் கொடுத்து என்ன பண்றது இல்ல, ஒரு ஸ்தோத்திரம் கூட என்ன பண்றது இல்ல, சொல்றது கிடையாது. அப்படின்னா அவங்கள நம்ம எப்படி பாக்குறோம்? நம்ம எதிராளியா பாக்குறோம். இல்லைங்களா? அப்ப இதுதான் என்ன தெரியுங்களா? பலகீனம். இது என்னது? பலகீனம். இப்படி பட்டங்களை வந்து பார்க்கும்போது யார் மேற்கொண்டுருவான்னா சாத்தான் மேற்கொண்டுருவான். வசனம் சொல்லுது, வழியில இருக்கும் போது நீ எதிராளியா பார்க்காத.
அவன் எப்படி பாருங்க, உன் சகோதரன், உன் சகோதரனா பாரு, உன் சகோதரியா பாரு, நேசி. இல்லைங்களா? அவங்க சத்ராத்தாலே நேசிக்க சொல்றாரு. உன்னை சபிக்கிறவங்களே என்ன பண்றாரு, நேசிக்க சொல்றாரு. அப்ப ஒரே விசுவாசத்துல இருக்கக்கூடியவங்களை வந்து நம்மளால என்ன பண்ண முடியல, இயேசு சொல்றாரு இவர் என்னுடைய சகோதரன், இவங்க என்னுடைய. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது நான் என்ன பண்ண மாட்டேன், நான் ஏத்துக்கவே மாட்டேன். அப்படின்னா எனக்குள்ள என்ன இருக்குது, இருக்குது. அப்ப அந்த பலகீனத்தை மேற்கொள்ள வேண்டியது யாருடைய காரியம், யார் காரியம், நம்மளுடைய காரியம். அது நம்மளுடைய தனிப்பட்ட விஷயம், நம்மளுடைய சுதந்திரம், நம்மளுடைய சுயாதீனம். அதுல தேவன் என்னைக்கு என்ன பண்ண மாட்டார் தெரியுங்களா, தலையிட மாட்டார். இப்போ யூதாஸ் எடுத்துக்கலாம். யூதாஸ்ட வந்து இயேசு கிறிஸ்து காலை பிடிச்சு கூட கால் கழுவி விட்டார். அதுதான் அவரால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். நீ என்னை காட்டி கொடுக்காதப்பான்ட்டு அவரை கையெழுத்து கும்பிட முடியுமா? அது அவருடைய வேலை என்னது கிடையாது. அவர் வேலை என்னன்னா திருத்திக் கொள்வதற்கு அன்பை தான் காட்ட முடியும், இல்லைங்களா? அன்பை எவ்வளவு காட்ட முடியுமோ அவளை என்ன பண்ணார், யார் காட்டின தெரியுமா, இயேசு கிறிஸ்து காட்டினார். அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன தெரியுங்களா, அன்பு காட்டுகிற கடனை இல்லாமல் வேற ஒரு ஒன்றில நீங்க என்ன பண்ணாதீங்க. அன்பு எவ்வளவு காட்ட முடியுமோ என்ன பண்ணுங்க, காட்டுங்க. குறைகள் இருக்கத்தான் செய்யும், சாகர வரைக்கும் என்ன இருக்கும், இருக்கத்தான் செய்யும், இல்லைங்களா? ஜெயிக்கணும். எப்படி யோசுவா 31 ராஜாக்கள் என்ன பண்ணாரு, ஜெயிச்சாரோ எதை பிடிச்சா தெரியுங்களா, தேவனுடைய வார்த்தையை மட்டும் தான் பிடிச்சாரு, இல்ல? அப்ப சத்தியத்தை பிடிச்சுன்னு இருக்கிறோம், சத்தியத்தின்படி நடக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். நமக்குள்ள வந்து பார்க்கும்போது எந்த விதமான பகைமை, கசப்பு, வைராக்கியம், கோபம், விரோதம் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, நேசிக்கணும். அடிக்கிறாங்களா, அன்பை காட்டு, அவ்வளவுதான், வாங்கிக்கோ. ஆனா நாம எதுலயும் என்ன பண்ணக்கூடாது தெரியுங்களா, குறைவு படக்கூடாது. குறைவு பட்டவங்க மேல அன்பு மட்டும் தான் என்ன பண்ணணும், காட்டுங்க. அப்ப யூதாஸ் வந்து பார்க்கும்போது எவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்தாரு, ஆனா வாய்ப்புகளை மிஸ் பண்ணது யாரு, யூதாஸ். அப்ப நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னா யூதாஸ் மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இருந்துடக்கூடாது. கிறிஸ்துவனுடைய அன்பை என்ன புரிஞ்சுக்கணும், இல்லைங்களா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா வந்திருக்கிறோம். அதனாலதான் நம்ம வசனம் என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது 1 யோவான் 3:10 படிங்க. யோவான் 3:10. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமல் தன் சகோதரனின் அன்பு கூறாமல் இருக்கிற எவன் தேவனால் உண்டானவன் அல்ல. தேவனால் உண்டானவன் சிம்பிளா எவன் மிஸ்டர், இல்லைங்களா? நீதியை செய்யாமலும் அன்பு காட்டாமலும் இருக்கிறோம் அப்படின்னா, காட்ட முடியல அப்படின்னா, வசனம் சொல்லுது நியாயமான என்ன இருக்கலாம், நியாயமான ஒருத்தங்க மேல நான் அன்பு காட்டாததுக்கு நியாயமான காரியங்கள் இருக்கலாம். அதை எடுத்துன்னு போய் நான் சொல்ல முடியுமா தேவன்கிட்ட, இதனாலதான் நான் என்ன பண்ண முடியல, அன்பு காட்ட முடியல, சொல்ல முடியுமா? எதை சொன்னாலும் என்னது நடக்காது. வசனம் சொல்லுது வழியில இருக்கும் போது என்ன பண்ணிடு, சமாதானம் ஆயிடு, ஒப்புரவாகிடு, இல்லைங்களா? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அதை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். 8 படிச்சிட்டீங்களா சிஸ்டர்? யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். சரி, உங்கள் இருதயங்கள் என்னது? அப்ப என்ன அப்படின்னு பாக்கணும்னா யாக்கோபு 4:7 என்ன படிக்கிறோம், பிசாசுக்கு என்ன பண்ணுங்க, எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன பண்ணுவான், ஓடி போவான் அப்படின்றத நம்ம படிக்கிறோம், இல்லைங்களா? சரி, அப்ப என்ன ஒரு விஷயம்னா, யார் ஒருத்தவங்க வந்து பார்க்கும்போது ஆவிக்குரிய விஷயத்துல குறைவுபட்டாலும் அவங்களை குறித்து யாரும் என்ன பண்ணக்கூடாது, சந்தோஷப்படலாமா? ஒரு பலகீனத்தினால கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க மேல ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்படிதான் இருக்கணும், பரிதாபப்படணும், அவங்களுக்காக என்ன பண்ணணும்னா ஜெபம் செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இப்ப யோசுவா ஜெயிக்க முக்கிய காரணம் யாருன்னு பார்க்கும்போது மோசே கையில் இருந்த கோல். அப்படின்னா ஜோசுவா யாருக்கு அடையாளம், சபைக்கு
அடையாளமாக்குறாரு. மோசே யாருக்கு அடையாளம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கோல் எதற்கு அடையாளமாக்குதுன்னா தேவனுடைய வார்த்தை. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை முக்கியத்துவம் கொடுக்கும் போது, முதன்மையா வச்சு நடக்கும் பொழுது, அவங்க வந்து சாத்தானை, அவனை சார்ந்த தூதர்களை எல்லாத்தையும் ஈஸியா என்ன பண்ணலாம்? மேற்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். கடைசியா நம்ம பார்க்கும்போது இந்த ஜோசுவா தான் வந்து பார்க்கும்போது தேசத்தை என்ன பண்றாரு? பங்கிட்டு கொடுக்கிறாரு. எங்க போய் கொடுக்கிறாரு? கானான்ல போய் என்ன பண்றாரு? அப்படின்னா உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை யார் மூலமா தான் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கும்போது சபை மூலமா தான் என்ன பண்றாரு? கொடுக்க போறாரு. பாருங்க, சாதாரணமா தன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பிச்சார். யாரு? ஜோசுவா சாதாரணமா தன்னுடைய ஓட்டத்தை என்ன பண்ணாரு? ஆசிரியர். கடைசியில எந்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாருன்னா, எந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாரு? எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இவர் மூலமா தான் போய் என்னது கிடைக்குது. அப்படின்னா சபை மூலமா தான் வந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு என்ன பண்ணப்படுது? ஆசீர்வாதம். சபைக்கு மட்டும் கிடையாது. வசனம் படிக்கிறோம், முற்பிதாக்கள் பழைய ஏற்பாட்டு கால நீதிமான் நம்மை எல்லாமல் பூரணாகாதபடிக்கு விசேஷமான ஒன்றை நமக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னா நம் மூலமா தான் நிறைய விஷயங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நாம் அதற்கு தகுதி உள்ளவர்கள் என்பதை என்ன பண்ணணும்? நம்ம நிரூபிச்சு நம்ம காட்டணும்னு பாக்குறோம். அதே மாதிரி வந்து பார்க்கும்போது மோசே என்ன பண்றாருன்னா தன்னுடைய கணத்துல கொஞ்சம் என்ன பண்றாரு? யாரு கொடுக்குறாரு? யோசுவா. அப்படின்னா இயேசு கிறிஸ்து கணம். அந்த கணத்துல கொஞ்சம் தான் யாருக்கு கிடைக்கும் தெரியுங்களா? சபைக்கு என்ன பண்ணாரு? கொடுப்பார். ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு கணத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கு நம்ம தகுதி உள்ளவர்கள் அப்படின்றது என்னது நிரூபிக்கணும். இப்போ யோசுவா பார்த்து கூட நம்ம ஆண்டவர் தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. யோசுவா 1 7, 8. யோசுவா 1 என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. பாருங்க, வலது இடதுபுறம் என்னது அப்படின்னா மோசே என்ன சொன்னாரோ அதை அப்படியே என்ன பண்ணி பாருங்க. ஆசீர்வாதம் வேணும்னா யோசுவாட்ட என்ன தெரியுமா? நிபந்தனை. தேவன் என்ன வைக்கிறாரு? நிபந்தனை. இந்த நிபந்தனைக்கு நீ கீழ்ப்படிஞ்சனா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தானே ஆசீர்வதிப்பார்.